இன்னும் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு ஒரு 50+ டேஸ் நம்மக்கிட்ட இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, சார் நம்ம எப்படி ரிவைஸ் பண்ணுறது? நான் படிச்சிருக்கேன் நிறையா, அதை எப்படி ரிவைஸ் பண்ணுறது? ரொம்ப முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸ். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸில் நிறைய டாபிக் இருக்கும் இல்லையா? அது உண்மைதான், சந்தேகமே வேண்டாம். கரண்ட் அஃபேர்ஸில் நிறைய டாபிக் வால்யூமினஸாக இருக்கும். அப்போ நான் படித்ததை நான் எப்படி ரிவைஸ் பண்ணுறது அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க. நான் ஒரு டெக்னிக் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். இந்த டெக்னிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த டெக்னிக்கை ரொம்ப காலமாக இதை நான் யூஸ் பண்ணி இப்படி தான் நான் டாபிக்ஸை இன்டர்னலைஸ் பண்ணி அதை நான் ரிவைஸும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரிவிஷன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கணும். அந்த படித்ததை நம்ம எப்படி ரிவைஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி தான் ஒரு டெக்னிக்கை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு டாப்பிக்கை படிச்சிருக்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா? படித்தா தான் அதை எப்படி ரிவைஸ் பண்ணுறதுன்னு சொல்ல முடியும் இல்லையா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு டாப்பிக்கை நடத்துகிறேன். நம்ம ஒரு டாப்பிக்கை நடத்தின மாதிரியும் ஆகிடும் இல்லையா? ஒரு டாப்பிக்கை நடத்துகிறேன், அந்த டாப்பிக்கை நம்ம எப்படி ரிவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு பெரிய டாப்பிக்காக எடுத்துக்கலாமா? ஏன்னா குட்டி டாப்பிக்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சம்மரைஸ் பண்ணுறதுக்கு. ஒரு பெரிய டாப்பிக்கை நம்ம எடுத்துக்கிட்டால் நீங்கள் அந்த டெக்னிக்கை குட்டி டாப்பிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ என்ன டாபிக் எடுக்கலாம்? டிபிடிபி ஆக்ட், டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2023. 2023 கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். இந்த சட்டம் பார்த்திங்கன்னா அதோட ரூல்ஸ், சட்டத்தினுடைய ரூல்ஸ், அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரூல்ஸ் வேணும். அந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே இப்போ தான் நோட்டிஃபை பண்ணாங்க. அதனால தான் இந்த டாபிக் நியூஸில் வந்திருக்கு. சரி, டிபிடிபி, டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன். ஸோ இந்த ஆக்ட் பார்த்திங்கன்னா பர்சனல் டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த ஆக்டினுடைய அப்ஜெக்டிவ். அப்போ பர்சனல் டேட்டானா என்ன சார்? இந்த டேட்டாவை வச்சு ஒருத்தரை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுது, கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா அது பர்சனல் டேட்டா. இப்போ என் ஃபோன் நம்பர் வச்சு அது நான் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். என் வீட்டு அட்ரஸை வச்சு நான் யார் கண்டுபிடிக்க முடியும். என் பேங்க் டீட்டெயில்ஸை வச்சு அது யாரோட இதுன்னு கண்டுபிடிக்க முடியும். என் காலேஜில் போனீங்கன்னா என் ரோல் நம்பர், அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு இது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இது எல்லாமே பர்சனல் டேட்டா. இந்த பர்சனல் டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த ஆக்டினுடைய அப்ஜெக்டிவ். அது எந்த பர்சனல் டேட்டா? டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இருக்கிற பர்சனல் டேட்டா, பேப்பரில் இருக்கிறது இல்லை, கம்ப்யூட்டரில் டிஜிட்டலாக இருக்கிற பர்சனல் டேட்டா இருக்கு இல்லையா? அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆக்டினுடைய மெயின் அப்ஜெக்டிவே. அது மட்டும் இல்லை, இந்த ஆக்ட் வந்துட்டு இன்னொன்று சொல்லுது, இந்த பர்சனல் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, இந்த பர்சனல் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு மற்ற நாடுக்கு கொண்டு போகிறாங்கன்னு வைங்களேன். அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு மற்ற நாடுக்கு, அதர் கண்ட்ரிஸ், அங்கே சில கண்டிஷன்ஸ் கவர்மெண்ட் போட்டிருக்காங்க. மற்ற நாட்டில் போய் அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ஸ்விக்கி எடுத்துக்கோங்களேன், அவன் என் டேட்டா வச்சுருக்கான். ஆப்பிள் எடுத்துக்கோங்களேன், என் டேட்டா வச்சுருக்கான். இந்த டேட்டாவை இந்தியாவில் ப்ராசஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை, அமெரிக்காவில் போய் நான் ப்ராசஸ் பண்ண போகிறேன், நான் வந்துட்டு சைனாவில் போய் ப்ராசஸ் பண்ண போகிறேன் அப்படின்லாம் இருந்தால் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன கண்டிஷன்? நம்ம வெளிநாட்டில் போய் நம்ம டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறோன்னா அந்த ப்ராசஸ் பண்ணுறதன் மூலயமா நம்ம நாட்டுக்கு ஏதோ ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியாக இருக்கிற பட்சத்தில் அது ஓகே. அதாவது ஏர்டெல் போய் இந்த டேட்டாவெல்லாம் அவங்க ப்ராசஸ் பண்ணுறதுனால ஏர்டெல் வந்து ஏதோ ஒரு புது கூட்ஸு, ஒரு புது சர்வீசஸை அவன் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறான் அப்படின்னா அது ஓகே. அந்த சிச்சுவேஷன்லேயுமே மற்ற கண்ட்ரிக்கு போகும்பொழுது சில எக்ஸம்ப்டட் கண்ட்ரிஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, எந்த காரணத்துக்குனாலும் இந்த கண்ட்ரிஸ்க்கெலாம் போயிடாதீங்க ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. அதையும் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இந்த ஆக்ட் இதை பற்றி சொல்லுதுங்க. அதே மாதிரி இந்த ஆக்ட் பார்த்திங்கன்னா டேட்டா பிரின்சிபல் அப்படிங்கிறத பற்றியுமே இந்த ஆக்ட் வந்து பேசுகிறாங்க. அது என்ன சார் டேட்டா பிரின்சிபல்? டேட்டா பிரின்சிபல் தாங்க டேட்டாவுடைய ஓனர். இப்போ என் ஃபோன் நம்பர், என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், என் ரோல் நம்பர், அதுக்கு நான் தானே ஓனர். அப்போ நான் தான் டேட்டா பிரின்சிபல், குணா தான் டேட்டா பிரின்சிபல். இந்த ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த டேட்டா பிரின்சிபல்ஸ்க்கு சில ரைட்ஸ் இருக்குது, அதே மாதிரி சில டியூட்டிஸ், கடமைகளும் இருக்குது. அப்படியா? என்ன ரைட்ஸ் இருக்குது? இப்போது என் டேட்டாவை ஸ்விக்கி வாங்கியிருக்கான், என் டேட்டாவை ஏர்டெல் வாங்கியிருக்கான். அந்த ஏர்டெலோ ஸ்விக்கியோ அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ண போகிறாங்கன்னு வைங்களேன், என்கிட்ட அவங்க கன்சென்ட் வாங்கணும். குணா ஓகேவா, ப்ராசஸ் பண்ணலாமா, எதுக்காக ப்ராசஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணணும். குணா வந்துட்டு ஓகே சொல்லலாம், ஓகே சொல்லாமன்னு போகலாம். ஏதாவது டேட்டாவை மாற்றணும், கொஞ்சம் டேட்டாவை சேஞ்ச் பண்ணணும், வேறு இன்ஃபர்மேஷன்லாம் ஆட் பண்ணுங்கள் அப்படின்னா குணா அதை சேஞ்ச் பண்ணலாம். இல்லை நான் கொஞ்ச நாள் நான் கன்சென்ட் கொடுத்துட்டேன்,
ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு பயமாயிடுச்சு, நான் அதை வித்ட்ரா பண்ணணும் அந்த கன்சென்ட்டை. நான் வித்ட்ரா பண்ணணும் அந்த கன்சென்ட்னா நான் வித்ட்ராவும் பண்ணலாம். நான் யாரையாவது நாமினேட் கூட பண்ணலாங்க. இப்போ நான் குணா வந்து ஒரு பிக் பாஸ் செலக்ட் பண்ணிட்டாங்க, பிக் பாஸ் ஹவுஸுக்கு போகிறாங்க, 100 நாளைக்கு குணா கிடையாது. அப்போ நான் ஒரு நாமினியை அங்கே போட்டுட்டு ஏன் சார்பாக அந்த நாமினி நாளைக்கு ஏதாவது ப்ராசஸ் பண்ணணுன்னா கன்சென்ட் கொடுக்கலாம், இல்லை கன்சென்ட்டை வித்ட்ரா பண்ணலாம், ஸோ நாமினேட்டும் பண்ணலாம். அதே சமயத்தில் டியூட்டிஸ், சில கடமைகளும் இருக்குதுங்க. நான் டேட்டாவை கொடுக்கும் பொழுது, நான் என்னோடய டேட்டாவை கொடுக்கும் பொழுது கரெக்டான டேட்டா கொடுக்கணும். நான் போய் என் ஃப்ரெண்டு டேட்டா இல்லை யாரோ ஒருத்தர் டேட்டாலாம் நான் கொடுத்துடக்கூடாது. அப்படிலாம் கொடுத்தா இந்த ஆக்டின் மூலயமா நம்ம மேலே ஃபைன் கூட போடுவாங்க. இந்த டேட்டா பிரின்சிபல் மாதிரியே இந்த ஆக்ட் பார்த்திங்கன்னா டேட்டா ஃபிடியூஷரியை பற்றியும் பேசுகிறாங்க. சார் அது யார் சார் டேட்டா ஃபிடியூஷரி? நம்ம டேட்டாவை யார் வாங்குறாங்களோ அவங்க தாங்க ஃபிடியூஷரி. எனக்கு ஏர்டெல்லாக இருக்கலாம், ஸ்விக்கியாக இருக்கலாம், என் ஸ்கூலாக இருக்கலாம், என் காலேஜாக இருக்கலாம். ஏன் இப்போ உங்களுக்கு வந்து சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கலாம். இப்போ நீங்கள் சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்னால் நான் சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா ஃபிடியூஷரி, நீங்களாம் டேட்டா பிரின்சிபல். உங்கள் டேட்டா என்கிட்ட இருக்குது இல்லையா? இந்த டேட்டா ஃபிடியூஷரிக்கு சில ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குங்க. இவங்களுக்கு சில ஆப்ளிகேஷன் இருக்குது. என்ன ஆப்ளிகேஷன் சார்? இந்த கன்சென்ட் தான். இந்த கன்சென்ட் வாங்காமல் இந்த யார் டேட்டா பிரின்சிபலோ அவங்கக்கிட்ட கண்டிப்பாக இந்த கன்சென்ட்டை வாங்கணும். வாங்காமலாம் நீங்கள் வந்துட்டு ப்ராசஸிங்லாம் பண்ணக்கூடாது. எதுக்காக வாங்குறோங்கிறதெல்லாம் கிளியராக இன்ஃபார்ம் பண்ணணும். ஏதாவது ஒரு டேட்டா லீக் ஆகிடுச்சின்னு வச்சுப்போமே, ஒரு டேட்டா லீக் ஆகிடுச்சின்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. அப்போது அந்த இன்ஃபர்மேஷனை உடனடியாக டேட்டா பிரின்சிபலுக்கும் நம்ம போய் சொல்லிடணும், அவங்க சொல்லிடணும். அதே மாதிரி டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்டு, இந்த சட்டத்திலேயே டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்டு பற்றி ஒரு ப்ரொவிஷன் இருக்குது, நான் அவளை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த போர்டுக்கிட்டேயும் போய் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதே மாதிரி டேட்டாவெல்லாம் ரொம்ப கரெக்டாக மெயின்டைன் பண்ணணுங்க, எரர்லாம் வந்துடக்கூடாது. அதே சமயத்தில் இந்த ஏர்டெல்லோ ஸ்விக்கியோ என் டேட்டாவை ப்ராசஸ் பண்ண பிறகு அந்த டேட்டாவை எரேஸ் பண்ணணும். சரிங்களா? இந்த எரேஷர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு கிடையாதுங்க. இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க, சோஷியோ எக்கனாமிக் கேஸ் சென்சஸ் இருக்குது, நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா? அதை கவர்மெண்ட் ப்ராசஸ் பண்ணதுக்கு பிறகு எரேஸ் பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாது. இது மட்டும் இல்லைங்க, சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. இந்த சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. என்ன எக்ஸம்ஷன்ஸ் அது இருக்குது? இப்போது ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஏதோ ஒரு டெரரிஸ்ட் வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கிறதா இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ்லாம் போயிட்டு ரயில்வேஸ்கிட்டையும் ஏர்போர்ட் அத்தாரிட்டிகிட்டையும் டேட்டாஸ்லாம் வாங்குறாங்க. அதை ப்ராசஸ் பண்ணி தான் கண்டுபிடிப்பாங்க. ட்ராவல் ஹிஸ்ட்ரிலாம் ப்ராசஸ் பண்ணி இவன் வந்து டெரரிஸ்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ப்ராசஸ் பண்ணணும் இல்லையா? ப்ராசஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தர்கிட்டே போய் கன்சென்ட் வாங்கிட்டு இருக்க முடியுமா? அப்போ அது வந்துட்டு டைம் ஆகிடும் இல்லையா? அப்போது இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணும் பொழுதுலாம் இந்த கன்சென்ட் ஆப்ளிகேஷன்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நோட்டிஃபை பண்ணலாம், அவங்க நோட்டிஃபை பண்ணலாம். இந்த மாதிரி இந்தந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்துட்டு கன்சென்ட் தேவையில்லைன்னு கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் பர்பஸ்க்கான ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஆக்ட் பார்த்திங்கன்னா சில எக்ஸம்ஷனும் கொடுக்குது. இந்த கன்சென்ட்லேருந்து ஒரு எக்ஸம்ஷனும் கொடுக்குது. இந்த ஆக்ட் இதே மாதிரி பார்த்திங்கன்னா டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்டு, டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்டு பற்றியும் இந்த ஆக்ட் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுதுங்க. டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்டோட வேலையே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ட் வந்துட்டு ப்ராப்பராக ஃபுல்ஃபில் பண்ணப்படுதா, எல்லாருமே இதை வந்துட்டு என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்களா, இது ப்ராப்பராக என்ஃபோர்ஸ் ஆகிருக்கா, அது ஃபுல்ஃபில் பண்ணப்படுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அது மட்டும் இல்லை, ஏதோ ஒரு டிஸ்பியூட்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு டிஸ்பியூட், அதாவது யாருக்கு, இந்த டேட்டா பிரின்சிபலுக்கோ டேட்டா ஃபிடியூஷரிக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்டு கிட்ட போய்ட்டு அவங்க அந்த டிஸ்பியூட்டை வந்துட்டு அவங்க முறையிடலாம். அதுக்கு அவங்க ஒரு வெர்டிக்டும் கொடுப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஏதாவது டேட்டா லீக், நான் சொன்னேன் இல்லையா டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்டு, அந்த பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிடியூஷரி வந்துட்டு ஏதாவது ஒரு லீக் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும் டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்டுக்கு, இந்த மாதிரி லீக் ஆகிருக்குங்க அப்படின்ட்டுன்னு. டேட்டா ப்ரொடெக்ஷனில் போர்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த மெம்பர்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் நாமினேட் பண்ணுவாங்க. இவங்க டென்யூர் வந்து ஒரு 2 வருஷங்க. அவங்க ரீஅப்பாயின்மெண்ட்டுக்கும் அவங்க எலிஜிபிள். சரி, இப்போ டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்டு வந்துட்டு ஒரு வெர்டிக்ட் கொடுக்குது. அந்த வெர்டிக்டில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை, நீங்கள் இதை அப்பீலுக்கு எங்கேயாவது போக முடியுமானா டெலிகாம் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் அப்பலேட் ட்ரிபுனல், TDSAT, அவங்கக்கிட்ட நீங்கள் ஏதாவது டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்டிலேருந்து ஒரு மேல்முறையீடு பண்ணோன்னா நீங்கள் TDSAT கிட்ட போகலாம். இந்த சட்டத்தை நீங்கள் கம்ப்ளை பண்ணாமல் டேட்டா ஃபிடியூஷரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 250 கோடி ரூபாய் வரைக்குமே ஃபைன் இம்போஸ் பண்ண முடியும்.
ஸோ இந்த ஆக்டினுடைய ரூல்ஸை கொண்டு வந்துட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே எல்லா கம்பெனிஸும் இதை ஃபாலோ பண்ணணும்னு கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. இதனால தான் இந்த டாபிக் நியூஸில் வந்துச்சு. இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்த ஸ்லைடை பாருங்களேன். நான் அந்த என்டையர் டாப்பிக்கை நான் எத்தனை வார்த்தையில் சம்மரைஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்களேன். நீங்கள் இதை எண்ணி பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு ஒரு 30லேருந்து 35 வார்த்தைகள் தான் இருக்க போகுது. இது ஒரு சம்மரி கிடையாதுங்க. இப்போ இந்த ஸ்லைடை எனக்கு பார்த்தா புரியும், இந்த ஸ்லைடை உங்களுக்கு பார்த்தா புரியும். நான் நடத்திட்டேன், அப்போது இதை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஆனால் இதை நீங்கள் ஒரு புக்காலாம் பப்ளிஷ் பண்ண முடியாது, சரிங்களா? அப்போது ஒரு எவ்வளோ பெரிய டாபிக்னாலுமே, டிபிடிபி ஆக்ட் பெரிய டாபிக், எவ்வளோ பெரிய டாபிக்னாலுமே ஒரு 30லேருந்து 35 வார்த்தை. சின்ன டாபிக்லாம் பார்த்தீங்கன்னா 2 வார்த்தையில் கூட நீங்கள் சம்மரைஸ் பண்ண முடியும். நமக்கு என்ன தேவைன்னா அந்த வார்த்தையை பார்த்தா அந்த டாபிக் ஞாபகம் வரணும். அப்போ இந்த வார்த்தைகளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்மளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும், சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், நம்ம இதை சம்மரைஸ் பண்ணுறதுக்குங்க நம்ம டிபிடிபி ஆக்டுக்கு நமக்கு ஆல்ரெடி நமக்கு விஷயம் தெரியும். அந்த டிபிடிபி ஆக்டை நான் இப்படி சம்மரைஸ் பண்ண, இந்த மாதிரி குட்டியாக சம்மரைஸ் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும் போகுது? நீங்கள் இந்த வீடியோவே நீங்கள் பாருங்களேன், எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்குமா? ஒரு 10 நிமிஷத்தில் அவங்களுக்கு நடத்தி இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கு? 10 நிமிஷம் ஆயிருக்கும் அதிகபட்சமாக, நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா. அப்போ நீங்கள் ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம், இதை திருப்பி இப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 5-6 நிமிஷம் போதும் தானே? நீங்கள் ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க, ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க, அதை 2ஆக பிரிங்க. நீங்கள் எப்பேற்பட்ட டாபிக்னாலுமே இப்போ டிபிடிபி ஆக்ட் அப்படின்னா வார்த்தைகளால் மட்டுமே, சென்டென்ஸாக எழுதாதீங்க, வார்த்தைகளால் மட்டுமே நீங்கள் வந்துட்டு ஒரு பேஜ்லேயும் நீங்கள் இந்த ஒரு A4ல் ஒரு ஹாஃபில் சம்மரைஸ் பண்ணுங்கள். டிபிடிபி ஆக்ட் இல்லை சரகசி ஆக்ட். இப்போ நீங்கள் ஃப்ளிப் பண்ணுங்கள், அந்த பேஜை திருப்புங்க, A4 திருப்புங்க. அங்கே ஒரு 3rd டாபிக் நிசார் பற்றி நீங்கள் எழுதுறீங்க, 4th டாபிக் IMF பற்றி நீங்கள் எழுதுறீங்க. எல்லாம் வார்த்தைகளாக நீங்கள் வந்துட்டு பாக்ஸ் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஒரு 200 பக்கம் A4 200 A4 ஷீட் இருந்தாலே கிட்டத்தட்ட 800 டாபிக் கிட்ட நீங்கள் இந்த மாதிரி மாற்றி வச்சுருக்க முடியும். ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 500லேருந்து ஒரு 600 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் தாங்க வந்திருக்கும். இந்த மாதிரி பெரிய டாபிக் பண்ணுறதுக்கு தாங்க 5-6-7 நிமிஷம்லாம். குட்டி டாபிக்லாம் நீங்கள் ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். ஸ்கீம்ஸ்லாம் ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் பண்ணிடலாம். பலபலன்லாம் எழுத தேவையில்லை. சார் இல்லை எனக்கு எழுதுறதுக்கு வந்துட்டு எனக்கு டைம் ஆகும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா சரி பரவாயில்ல. நீங்கள் ஏதோ ஒரு மேகசினை பார்த்து தானே படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மோஸ்ட்லி நீங்கள் மேகசின் பார்த்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ் மேகசினே இருக்குங்க நம்மக்கிட்ட. அந்த மேகசின் டாபிக் படிக்கும்போது சில வார்த்தைகளை மட்டும் போல்ட் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய இருக்கும், அண்டர்லைன்லாம் பண்ணாமல் சில வார்த்தைகளை மட்டும் போல்ட் பண்ணுங்கள். அந்த வார்த்தைகளை மட்டும் நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். என்ன கேட்டால் சிரமம் பார்க்காம இந்த மாதிரி எழுதிருங்க. இந்த மாதிரி ஒரு ஹாஃபில் நீங்கள் A4 இப்படி தான் பிரிக்கணும் இல்லை, A4 இப்படி கூட பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டாபிக்கிங்க, செகண்ட் டாபிக்கிங்க, உங்கள் இஷ்டம். ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக இப்போ ஒரு 12 ஹவர்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணுங்க. இந்த 50 நாள்லலாம் ஒரு மினிமம் 12. உடனே தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுலாம் போயிடாதீங்க. ஒரு 6லேருந்து ஒரு 7 மணி நேரம் நீங்கள் தூங்குங்க, சரிங்களா? ஒரு 12 ஹவர்ஸாவது நம்ம வந்து ப்ரிப்பரேஷனில் இன்வால்வ் ஆகணும். அதில் ஒரு 2 ஹவர்ஸ் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுங்க. ஒரு 600 டாபிக் இருக்குதா, அதை நீங்கள் ஒரு 30 நாளில் கூட, ஒரு 30-35 நாள் இல்லை 40 நாள் எடுத்துக்கோங்களேன். இந்த மாதிரி நீங்கள் மாற்றிட முடியும். ஆனால் இந்த மாதிரி மாற்றணுன்னா என்ன தேவைன்னா நமக்கு தெளிவு இருக்கணும். இந்த ஆக்டை பற்றின ஒரு தெளிவு நமக்கு முன்னாடி இருக்கணும். இதை கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் இது எவ்வளோ நாள் அங்கே ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு 150 A4 ஷீட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே நாள் ரிவைஸ் பண்ணலாங்க. நீங்கள் ஒரு 40 டேஸில் இதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஒரு 10 நாள் இருக்கும். ஒரு 2 நாள் நீங்கள் உட்காந்து கரண்ட் அஃபேர்ஸ் இன்னொரு வாட்டி நீங்கள் ரிவைஸ் பண்ணிட முடியும். எக்ஸாம் ஹாலில் நீங்கள் போகும்பொழுது உங்களை ஒன்றும் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஃபார்மேட்டெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்குறது இல்லை. கேள்வி இருக்குது, உங்கள் கண்ணு முன்னாடியே ஆன்சர் இருக்குது. நீங்கள் எது கரெக்டு எது ராங்கு, இந்த என்டையர் UPSC ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி தான். இது கரெக்டாக இது கரெக்ட் இல்லையா, அவ்வளோதான். அது தெரிஞ்சாலே போதும் இல்லையா? ஸோ நமக்கு இந்த பாக்ஸஸ் ஞாபகம் வந்துடும். எக்ஸாம் ஹால் போகும்போது இது நம்ம பார்த்தோம் அப்படின்னு ரீகலெக்ட் ஆகுவீங்க. ஒருவேளை உங்களுக்கு 100% ரீகலெக்ட், எல்லாராலையுமே 100%லாம் ரீகலெக்ட்லாம் பண்ணிட முடியாதுங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் 100% ரீகலெக்ஷன்லாம் பாசிபிள் இல்லை. ஆனால் ஓரளவுக்கு நீங்கள் ரீகலெக்ட் பண்ணுவீங்க இல்லையா, அதை வச்சு, அந்த நாலேஜை வச்சு, அந்த சென்ஸை வச்சு நீங்கள் கொஷின்ஸ் எது ரைட்டு எது ராங்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும். பயப்படாதீங்க.
டைம் இருக்குது. நான் இதே டெக்னிக்கை தான் நான் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுவேன். ஹிஸ்ட்ரி என்சிஆர்டி பிபின் சந்திரா தான் நான் படித்தேன் ஹிஸ்ட்ரிக்கெலாம். அந்த என்சிஆர்டி புக்கெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு பேரா இருக்கும் இல்லையா, அது பக்கத்துலேயே நான் ஒரே ஒரு வார்த்தை எழுதியிருப்பேன். எனக்கு அந்த வார்த்தையை பார்த்தா எனக்கு அந்த என்டையர் பேரா ஞாபகம் வந்துடும். ஒரு வார்த்தையில் 2 வார்த்தை. நான் உட்காந்து ரிவைஸ் பண்ணணுன்னா அந்த என்டையர் பேரெல்லாம் படிச்சுட்டு இருக்க மாட்டேன். இந்த வார்த்தைகளை மட்டும்தான் நான் ரிவைஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். பாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாக்ஸஸ் இருக்கும். பாலிட்டியில் மட்டும் நான் ஃபாலோ பண்ண புக்கில் நிறைய பாக்ஸஸ் இருக்கும். ஆனால் அந்த பாக்ஸஸ் மட்டும்தான், எனக்கு அந்த பாக்ஸை பார்த்தா எனக்கு எல்லாமே ஞாபகம் வரும். ஸோ இந்த பாக்ஸ் டெக்னிக் வந்துட்டு இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது மெத்தடாலஜி உங்களுக்கு வந்துட்டு தெரியும்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. எனக்கும் அது இன்ட்ரெஸ்டிங். இது எனக்கு ஒர்க் ஆகிற டெக்னிக், உங்களுக்கும் நான் ஒர்க் ஆகும்னு நம்புகிறேன். வேறு டெக்னிக் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நானும் அதை பார்க்குறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு இஷ்யூ பற்றி நான் பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அதை பற்றி நான் கம்மிங் டேஸில் நான் வீடியோஸ் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த டிபிடிபி ஆக்ட் பற்றின டீட்டெயில்டு நோட்ஸை நான் லிங்க்கில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் குணா மதிவாணன்.